வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாக தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் யோகா பயிற்சியாளர்களாக யோகா பயிற்சி பட்டப்படிப்பு படித்த 253 பேர் நியமிக்கப்பட்டனர். அந்த 253 பேர் நீண்ட காலமாக பணியாற்றி வந்தனர். தற்பொழுது தமிழ்நாடு அரசு அந்த 253 யோகா பயிற்சியாளர்களையும் வாட்ஸ்அப் மூலமாக பணி நீக்கம் செய்திருக்கின்றார்கள். இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இதன் மூலமாக அந்த 253 குடும்பங்களும் அந்த பணியாளருடைய குடும்பங்களும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் சொல்லொன்னா இன்னல்களுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அதே போலவே ஏறத்தாழ 20 மாதங்களுக்கு அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த ஊதியம் என்பதும் மிக மிக குறைவான ஊதியமாகும். ஆண் பயிற்சியாளர்களுக்கு, அதாவது ஆண் யோகா பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபாயும், பெண் யோகா பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் வழங்கப்பட்டது. இந்த ஊதியம் என்பதே மிக மிக குறைவான ஊதியமாகும். இதில் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை நடத்த முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது. மிக குறைவான ஊதியத்தில் 8000 ஆண்களுக்கும் பெண்களுக்கு 5000 என்ற அடிப்படையிலும் அவர்களை பணியமர்த்திவிட்டு அவர்களுக்கு 20 மாதமாக அந்த ஊதியத்தை வழங்காமல் இருப்பது என்பது நியாயமல்ல. அது சமூக நீதியை காக்கக்கூடிய அரசுக்கு உகந்ததல்ல. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த ஊதிய பாக்கியத்தை வழங்கிட வேண்டும். அதுபோல பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த 253 யோகா பயிற்சியாளருக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலையை வழங்க வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாகவும் யோகா பயிற்சியாளர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு மனிதாபிமான அடிப்படையில் இதை அணுக வேண்டும். திராவிட மாடல் அரசு இது அனைவருக்குமான அரசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அனைவருக்குமான அரசாங்கம் யோகா பயிற்சியாளர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அவர்களுடைய குடும்பங்களை நடுத்தரில் நிறுத்துவது என்பது ஏற்புடையதாக இருக்காது. எனவே சமூக நீதியை காக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த 253 யோகா பயிற்சியாளருக்கும் உடனடியாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலை வழங்கிட வேண்டும். அவருடைய ஊதிய பாக்கியை வழங்கிட வேண்டும். அதே போலவே ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். எதிர்காலத்தில் பணி நிரந்தரத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மகாராஷ்டிரா அரசு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மருத்துவத்துறையில் பணியாற்றிய அனைத்து தற்காலிக மருத்துவத்துறை பணியாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்துவதாக அறிவித்துள்ளது. எனவே மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு பிஜேபி அரசாங்கமே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் இருந்த தற்காலிக பணியாளர்களை, ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி ஆளுநர் உரையில் அறிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு திராவிட மாடல் அரசு ஏற்கனவே பணியாற்றியவர்களை பணி நீக்கம் செய்தது என்பது சரியல்ல. அதுபோல தமிழ்நாட்டில் ஏராளத்தால் 30,000 பேர் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பணி நிரந்தரம் வழங்கவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய 30,000 தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று அவர் ஊடகங்கள் வாயிலாக வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. எனவே மகாராஷ்டிரா அரசாங்கத்துடைய அந்த நடைமுறையை முன்னுதாரணமாக கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அடிப்படையாக கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். அதே போலவே பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கும் உடனடியாக மீண்டும் தமிழ்நாடு அரசு கருணை அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாதத்துறை. இன்னைக்கு நடைபெற்ற இந்த போராட்டம் எதற்காக என்றால், மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதாரத்திலையும் யோகா பயிற்சியாளர்களை ஒரு ஆண் பெண் பயிற்சியாளர் நியமித்துள்ளார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு 5000 ரூபாயும், ஆண்களுக்கு 8000 ரூபாயும் தொகுப்பூதிய அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த அடிப்படையில் அனைத்து மாநிலங்களும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நன்றாக வேலை பார்த்து கொண்டு வரும் தருவாயில் தமிழகத்தில் மட்டும் 1.5 வருடமாக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. அதிகாரிகள் கேட்டதற்கு சம்பளம் வந்தவுடன் தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இப்பொழுது சம்பளம் வந்தாலும் எங்களுக்கு எதுவும் கை கட்டவில்லை. ஏனென்றால்
ஏற்கனவே 253 யோகா பயிற்சியாளர்களை நீக்கிவிட்டு அதற்கு அந்த இடத்தில் வந்து புதிதாக யோகா பயிற்சியாளர்களை போடுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக வன்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை நம்பி பல இடங்களில் கடனுடனே வாங்கி மருத்துவத்துறைக்கு போயிட்டு வந்து செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சம்பளத்தை வைத்து கடனை கட்டிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது இங்குள்ள ஒரு சில அதிகாரிகள் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு செல்போன் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பி உடனடியாக யோகா பயிற்சியாளர்களை நீக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்கள். அப்படி நீக்காவிட்டால் உங்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் என்று மிரட்டல் விட்டுள்ளார்கள். அதை வன்மையாக தமிழ்நாடு யோகா சங்கத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம். இது உடனடியாக மேல் அதிகாரியை கண்டுபிடித்து யோகா பயிற்சியாளர்களை எதற்காக நிறுத்த வேண்டும் என்று குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள ஆயுஷ் அமைச்சகத்தில் உள்ள அதிகாரி அவர்கள் உடனடியாக நிலுவையில் உள்ள யோகா பயிற்சியாளர்கள் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தினுடைய குறிக்கோளாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய பணியை கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது வந்து ஒரு வாரமாக வேலைக்கு செல்லாமல் மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கின்றோம். இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கு வாழ்வாதாரம் செய்ய வேண்டும். உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு எதற்காக வந்து இவர்களை நிறுத்த சொன்னீர்கள் என்று கேள்வி எழுப்பி எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மாநில பொதுச் செயலாளர் வே. காசிநாதத்துறை.